ஹாய் வியூவர்ஸ், WC T20 மேட்சஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூமராலஜி ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வேர்ல்டு கப் T20 உடைய 24வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மோதுறாங்க. பிப்ரவரி 14 சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு. இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூசிலாந்தில் வந்து பார்க்கலாம். நியூசிலாந்தில் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயிங் 11 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். அதுபடி பார்க்கையில் யாரெல்லாம் 11ஸ் இருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா, டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, மார்க் சாப்மேன், டேரி மிச்சல், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் ஸ்டார்னர், ஜிம்மி நீசம், மேட்டி ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன், ஜேக்கப் டஃபி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயிங் 11. நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தோம்னா ஏடன் மார்க்ரம், குயின்டன் டிகாக், ரியான் ரிக்கல்டன், டிவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ ஜான்சன், ஜார்ஜ் லிண்டே, ககிசோ ரபாடா, கேசவ் மகராஜ், லுங்கி இங்கிடி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க பிளேயிங் 11. இப்போ நியூசிலாந்தில் பார்த்துட்டோம்னா டிம் சைஃபர்ட்டுக்கு நல்லா இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஃபின் ஆலன், அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரச்சின் ரவீந்திரா, எந்த மேட்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து விளையாடல. இந்த மேட்ச்சு அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பவுலிங் போட்டாலுமே விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. அடுத்த மார்க் சாப்மேன் பெருசாக விளாடுவார்னு சொல்லிட முடியாது. அடுத்து டேரி மிச்சல் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. கிளென் ஃபிலிப்ஸு இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுட்டு தான். அடுத்த மிச்சல் ஸ்டார்னர் இன்றைக்கி அவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் எடுப்பார், 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒருவேளை இன்றைக்கி வந்து நியூசிலாந்து வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்குது, கடைசியாக ஒரு 30 பாலுக்கு 70 அடிக்கணும். ஸ்டார்னர் வந்து நிற்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அடிப்பார் அந்த ரன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததான் ஜிம்மி நீசம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. மேட் ஹென்ரிக்கு நல்லா இருக்குது, லாக்கி ஃபெர்குசனுக்கு நல்லா இருக்குது, ஜேக்கப் டஃபிக்கு நல்லா இருக்குது. ஜேக்கப் டஃபி 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. மேட் ஹென்ரி 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2 விக்கெட் 3 விக்கெட் அதுக்கு மேலே கூட மேட் ஹென்ரி வந்து இன்றைக்கி எடுக்கலாம். அடுத்தது லாக்கி ஃபெர்குசன் வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தோம்னா ஏடன் மார்கருக்கு சூப்பராக இருக்கும். அங்கிட்ட எப்படி டிம் சைஃபர்ட்டோ அதே மாதிரி ஏடன் மார்க்ரம் பவுலிங் போட்டாலும் நீ விக்கெட் விழுகும். பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ்க்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அடுத்தது குயின்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆயிடுவார். ஒன்று வந்த உடனே பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிடுவார். ஸோ இது 2ல் ஒன்று வந்து அவருக்கு நடக்கும். ஏன்னா அவருக்கு நெகட்டிவ் பிளானர்ஸ் பாசிட்டிவ் பிளானர்ஸ் 2மே வந்து இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் அவர் வந்து இப்படி தான் பண்ணுவார்னு சொல்லிட முடியாது. அன்றைக்கி நான் வந்து லாஸ்ட் மேட்ச் இந்தியா மேட்ச்சை சொல்லியிருந்திருப்பேன், அதாவது சாம்சனுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இவர் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கேட்ச் மிஸ் ஆனால் அதை வந்து பெரிய ஸ்கோர் ஆக்குவார், இல்லைனா வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லாவும் அடிச்சுட்டு அதே நேரத்தில் அப்படியே கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவார். அன்றைக்கி அந்த கேட்ச் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அவர் அன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருப்பார். அதே மாதிரி தான் இவர் வந்து ஒன்று வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார். அடுத்தா ரியான் ரிக்கல்டன் பெருசாக விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மி தான். ஒரு பெரிய ஸ்கோர் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அடுத்த டிவால் பிரேவிஸ் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரன்ஸ் ஒரு 25-30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. டேவிட் மில்லர் பெருசாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இன்றைக்கி இல்லை. அடுத்தது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு சரியான ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. 30+ ரன்ஸ் அதுக்கு மேலே கூட அவர் வந்து இன்றைக்கி வந்து அடிக்கலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. அவர் பேட்டிங் வரணும். இப்போ ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பிடிக்கிறாங்க, பெருசாக அவர் பேட்டிங்கே முன்னாடி வரலன்னா அது நடக்காது. ஏன்னா நான் சொல்கிறத நம்பி சில பேர் டீமில் எடுப்பீங்க, சில பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் போடுவீங்க, ஆனால் அவர் இறங்காமல் போயிட்டாருன்னா அது நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் என்ன தான் ஒரு பிளேயருக்கு நல்லா இருக்குது சொன்னாலும் அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு வந்து பாருங்கள். நான் ஒரு பிளேயருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன், அவருக்கு 2 ஓவர் தான் கொடுப்பாங்கன்னா அவர் எடுக்கிறது வேஸ்ட் தான். இந்த 2 ஓவரில் வந்து அவர் அதிகப்படியான ஒரு பாயிண்ட்ஸை எடுக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மார்க்கோ ஜான்சன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஜார்ஜ் லிண்டேக்கு டீசெண்டாக இருக்கும். ககிசோ ரபாடா 1 விக்கெட் எடுக்கலாம். கேசவ் மகராஜும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லுங்கி இங்கிடி வந்து இந்த டீமில் அதிகப்படியான விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவோட நியூசிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவ்வளோவா யாருக்கும் பெருசாக ஒரு அதிகமான விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல, லுங்கி இங்கிடியை தவிர. லுங்கி இங்கிடிக்கு மட்டும் தான் வந்து நல்லா வந்திருக்கு. மகராஜ், ரபாடா, லிண்டே, ஜான்சன் இவங்கெல்லாம் பெருசாக விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியலை, அதுக்கான அமைப்பு இல்லை. அதே இந்த சைடு ஹென்ரியாக இருக்கட்டும், லாக்கி ஃபெர்குசனாக இருக்கட்டும், டஃபி, சாண்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கும் அந்தளவுக்கு இதாக இல்லை. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் 2 டீம்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்பு தான். இது நடக்காததும் ஆண்டவன் கையில் தான் வந்து இருக்குது. நம்மளுடைய விதிகள் படி ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம். அது நடக்காததும் நம்ம கையில் இல்லை, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ நியூசிலாந்தில் டிம் சைஃபர்ட்,
ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்டர், மேட் ஹென்றி, லாக்கி ஃபெர்குசன் இவங்கெல்லாம் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம்னா எய்டன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், லுங்கி இங்கிடி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவிசிக்கு யார் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் யார் ஒன்று ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாஸுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அப்டேட்ஸு அது இல்லாமல் நான் வீடியோ போடாதனாலும் சில அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். ஸோ டெலகிராம் சேனல் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவிசி யார் வந்து கரெக்டாக இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்றி, சாண்டர் ட்ரை பண்ணலாம். அதே நியூசிலாந்து வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா அதுலேயும் சாண்டரும் மேட் ஹென்ரியும் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. டிம் சைபர்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் சிவிசியில். அதாவது சாண்டர், லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்றி, டிம் சைபர்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தோம்னா எய்டன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், லுங்கி இங்கிடி இவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அது ஃபஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ எப்படியா இருந்தாலும் இவங்களை ட்ரை பண்ணலாம். இப்போ 2 டீம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 22 பிளேயர்ஸும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, சிவிசி யாரை புல்லான்னு எல்லாமே வந்து சொல்லிட்டேன். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தொடர்ந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து வரும். புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களும் மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.